நம்ம தல தோனிய எல்லாரும் கேப்டன் கூல்னு சொல்றதுக்கு ஏகப்பட்ட சம்பவங்கள் இருக்கு. அதுல ஒரு பெஸ்டான சம்பவத்தை தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். சரியா 2017ல இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காக்கும் ஒரு ஓடிஐ சீரிஸ் நடந்துச்சு. அதுவும் ஸ்ரீலங்கா கிரவுண்ட்ல. ஸ்ரீலங்கா டீம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி 50 ஓவருக்கே வெறும் 217 ரன்ஸ் தான் அடிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் இந்த ஈஸியான ரன்ஸை சேஸ் பண்ண வந்த இந்தியால சிக்கர் தவான், விராட் கோலி, கேஎல் ராகுல்லாம் அவுட் ஆனாலும் நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மாவோட அட்டகாசமான செஞ்சுரினாலையும் நம்ம தல தோனியோட அதிரடியான 50னாலையும் இந்தியா அந்த மேட்சை ஈஸியா வின் பண்ற சிச்சுவேஷனுக்கு வந்துரும். அதாவது வெறும் 44வது ஒரு முடிவுலயே நம்ம இந்தியா 210 ரன்ஸ் அடிச்சிருப்பாங்க. இன்னும் மீதி இருக்க ஓவர்ல இந்தியா 8 ரன் அடிச்சா வின் பண்ணிரலாம்ங்கற சிச்சுவேஷன்ல கிரவுண்ட்ல இருந்த ஏகப்பட்ட ஸ்ரீலங்கா ஃபேன்ஸ் இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஓடியே ஸ்ரீலங்கா இந்தியா கூட தோத்த காரணத்தால இந்த மேட்ச்லயும் ஸ்ரீலங்கா தோக்க போறாங்கற வெறுப்புல கிரவுண்டுக்குள்ள பல பிளாஸ்டிக் பாட்டில உள்ள தூக்கி வீசி அவங்களுடைய வெறுப்பை காட்டியிருப்பாங்க. ஃபேன்ஸ் பண்ண இந்த ஒரு காரணத்தாலே அப்போ அந்த மேட்ச் 35 நிமிஷம் ஸ்டாப் ஆனிச்சு. அந்த சமயத்துல அப்போ எல்லா பிளேயர்ஸுமே நடந்த ஒரு பிரச்சனைனால சீரியஸான டிஸ்கஷன்லயும் காண்டான ரியாக்ஷன்லயும் இருப்பாங்க. ஆனா அப்படி ஒரு சிச்சுவேஷன்லயும் நம்ம தல தோனி கிரவுண்ட்ல என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா